உட்காருங்க. உங்களை பார்த்து பேசணும்னு தான் வந்தேன். கண்ண விவரமா சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கை அடிப்படையா வச்சு ஒரு படம் எடுக்க போறாங்க. அதுல நான் நடிக்க போறேன். விசாலியா நடிக்க போறேன்னா அதுக்கு முன்னால விசாலிய சந்திச்சு பேசி அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு. அதான் வந்தேன். உங்க கூட பேசலாமா? எங்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் ஒரு வாழ வெட்டி, அவ்வளவுதான். சினிமாவா சினிமா? மண்ணா கட்டி ஆத்துல ஏகத்துக்கு வேலை இருக்கு. விசாலி, நீ சும்மா இவளுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாது. சினிமாவை எடுக்கிறதுக்கு என் வாழ்க்கையில என்ன இருக்கு? நான் பெருசா வாழ்ந்தது, தாலி கட்டு கொடுத்துன பண்ணது சரியா 47. இன்பம் துன்பம் பேரடி சித்திரவதை அடி குத்து உத சூட எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன். ஆமா உள்ள நீங்க வித்தியாசமா நினைச்சுக்க கூடாது. இப்படித்தான் சில சமயம் ஹிஸ்டீரியா வந்த மாதிரி கத்துறா. அவளே மறுபடியும் திடீர்னு வந்து சகஜமா பேசினாலும் பேசுவா. அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? விசாலி கல்யாணத்துல இருந்து சொல்றேனே. புளியங்கொம்பாட்டம் பெரிய பெரிய வரன்களை தயார் பண்ணி வச்சிருக்கேன். ஒருத்தி லட்சாதிபதி, இன்னொருத்தி லேடி டாக்டர். நீ என்னடான்னா படிக்காத பட்டிக்காட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அடம் பிடிக்கிறேன். அவளும் பாரிஸுக்கு வந்து சம்பாதிக்கணுமாப்பா. நான் வேணது சம்பாதிக்கிறேன். நேக்கு கொடுத்துன பாங்க இருக்கணும். உங்களுக்கு அம்மா கிடைச்ச மாதிரி நேக்கும் ஒரு பண்பான பொண்டாட்டி கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். தப்பா? ஏமா என் வேலை சொல்லிட்டு இருந்தவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே பெருசு இல்லையா? இந்த தடவையும் தட்டி போச்சுன்னா அப்புறம் குழந்தை எத்தனை வருஷம் கழிஞ்சு திரும்பி வருவானோ? பேசாம அவன் இஷ்டத்துக்கு விட்டுடுங்க. ஆமா, கல்யாணம் ஆயிட்டா சம்பளம் அதிகமா கிடைக்கும்னு சொன்னீங்க. ஆமா, மாசம் உங்களுக்கு 500 பிராங்க்ஸ் ஜாஸ்தியா அனுப்புவேன். 500 பிராங்க்ஸா? ரூபாயில சொல்லு. எவ்வளவு ரூபா? 1000 ரூபாப்பா. சரிப்பா, உன் இஷ்டம். தீர்காயுசா குழந்தை குட்டியுமா நன்னா இருக்கும். குருவாயிரப்பா. விசாலி, என்னைக்கு நீ அபூர்வ ராகங்கள் பார்த்தியோ அன்னைக்கு அடிச்ச பிரைஸ் அதிர்ஷ்டம் வீடு தேடினா வந்தது. உங்க அண்ணா என்ன சொல்றாரு? ஒரு புறம் பார்த்தால் பாவம், கடைசியில ஒரு பேருக்காவது கல்யாணத்தை பண்ணிருக்கலாம் இல்லையா? யாருக்கு பண்ணிருக்கணும் நீ நினைக்கிற? அதா ஜெயசுதாக்கும் சுந்தரராஜனுக்கும் பண்ணி இல்ல, கமல்ஹாசனுக்கும் ஸ்ரீவித். ஒரே குழப்பமா இருக்கு. அது போட்டோம். படத்துல நோக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு? முதல்ல ஸ்ரீவித்யா பாடுறாள் 7 சுரங்கள். அந்த பாட்டு தான் நேக்கு பிடிச்சிருக்கு. ஓகே நேக்கா? அதிசயாகம் ஆனந்தராகம். என்னது? கல்யாணம்மா, கிறிஸ்துவ கல்யாணம். அவதான் கல்யாண பொண்ணா? ஐய, கல்யாணம் போதுமா வெள்ளை ட்ரெஸ் போட்டு இருக்காளே. இவாளுக்கு பொண்ணு வெள்ளை ட்ரெஸ் போட்டுனா தான் கல்யாணம்னு அர்த்தம். ஆஸ்பத்திரி பஸ் வந்தாச்சு. சந்திரு, சீக்கிரம் வாப்பா. என்னம்மா வெளியில் நின்று இருக்க? நோக்காதான் காத்துட்டு இருக்கேன். வில்லியனூர்ல இருந்து நம்ம விசாலிக்கு யாரோ சம்பந்தம் பேச வந்திருக்கா. அப்படியா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. வில்லியனூர் ரைஸ் மில் ராமையருக்கு ஒரே பையன், பேரு குமார். பாரிஸ்ல பெரிய உத்தியோகத்தில் இருக்கான்.
போன வாரம் உன் தங்கையை ஏதோ ஒரு கல்யாணத்துல பாத்துருக்கான். அதான் ஜானகிபுரம் சப்தரிஷி ஐயராத்து கல்யாணத்துல ரொம்ப பிடிச்சு போச்சான். கல்யாணம் பண்ணிண்டா இவளைத்தான் பண்ணிப்பேன்ட்டு ஒத்த கால நிக்கிறான். நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப பெரிய இடமா இருக்கும் போல் இருக்கே. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. 4ஆம் கிளாஸ் கூட படிக்காத எங்காத்து பொண்ணுக்கு இப்படிப்பட்ட சம்பந்தமா நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னப்பா அதிர்ஷ்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டா வரும், திடீர்னு வந்து கதவை தட்டும். என்ன யோசனை பண்றே? சரி, இது எங்க அக்கா ஞானம். மாப்பிள்ள, என்னாலதான் இந்த கல்யாணமே நடக்கிறது. ஏண்டி விசாலி, நான் என்னடி கொடுக்க போறேன் பிரசன்ட்? சிரிச்சா மாதிரி இருங்க. ஜோ, சிரிச்சா மாதிரி நான் சொன்னேன். ஸ்டடி ஸ்டடி. தேங்க்யூ மிஸ்டர் பண்ணுறா. இந்த பிலிம் எல்லாம் எங்க டெவலப் பண்ண போறீங்க? டாக்குல தான். எந்த இடத்துல? விழுப்புரத்துல. அது சரி, இந்த பிலிம் எல்லாம் எங்கிட்ட கொடுங்க. நாளைக்கு நான் மெட்ராஸுக்கு போறேன். அங்க டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு கொண்டுறேன். அப்புறம் பாருங்க. அப்படியா? உங்களுக்கு ஒண்ணு அப்ஜெக்ஷன் என்ன சார் நீங்க? காலையில இருந்து 3 ரோல் சேர்த்துட்டேன். இது அப்புறமா தரேன். தேங்க்யூ. சீக்கிரம் உள்ள அனுப்புங்கடி. பால் ஆறுதுடி. ஏண்டி விசாலி விடிய விடிய பேசிட்டு இருக்காதடி. விசாலி ஜாகிரதையா நடந்துக்கடி. விசாலி, ஏன் இப்படி பயப்படுற? அதுக்குள்ளேயே வேர்வியா? ஆமா, உள்ளுக்குள்ள வர்றதுக்கு முன்ன பெரியவா எல்லாம் சொல்லி அனுப்பியிருப்பாளே. என்னெல்லாம் சொன்னா? பாலை கையில கொடுன்னு சொல்லியிருப்பாளே. நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லியிருப்பாளே. கட்டி பிடிப்பார், முரண்டு பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. முத்தம் கொடுப்பார், கோஆபரேட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாளே. முதல்ல பட்டுப்படை ஆத்து வச்சுட்டு மாத்து படம் வச்சிருக்கோம், அதை கட்டிக்கும்னு சொன்னா. பாரிஸை பத்தி, என் உத்தியோகத்தை பத்தி, அங்க உள்ள நம்ம வீட்டை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன். உன்னை பத்தி நீ ஏதாவது சொல்ல. என்னை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஐ லைக் யுவர் இன்னசென்ட் சார்ம். புரியல? இங்கிலீஷ் கொஞ்சம் கூட புரியாது. சின்ன சின்ன வார்த்தைகள் கூட. நான் தான் படிக்கவே இல்லையே. நான் படிக்கிறேங்கிறதுனால என்னை கைவிட்டுருவேளா? அசடு, நீ படிக்கலைங்கிறதுதான் உன்னோட பெரிய குவாலிஃபிகேஷன். உனக்கு இங்கிலீஷே தெரியாதுங்கிறதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்புறம் உங்ககிட்ட என்னெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? இதோ இந்த மூக்கு, இந்த கண்ணு, இந்த காது, இந்த உதடு. பட்டுப்படையை மடிச்சு வச்சுட்டியா இல்லையா? எல்லாம் சரியா இருந்ததா? நான் சொன்ன மாதிரியே பால் அவர் கையில கொடுத்து நமஸ்காரம் பண்ணியா? அப்புறம் அட என்கிட்ட சொன்னானடி சொல்ல. ஆதிச்சபுரத்து போனா மத்த பொண்டுகள்ல என்ன கேட்பாளே, நான் என்ன பதில் சொல்றது? மாப்பிள்ள என்ன பேசினார், என்ன சொன்னார்? அவர் இருக்கிற ஊரை பத்தியும் அவர் பழக்க வழக்கங்க பத்தியும் சொன்னார்.
நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருந்ததோட சரியா? சிவக்கா அக்கா, இன்னும் 2 நாள் மெட்ராஸ் போகணுமா, பாரிஸ்க்கு டிக்கெட் வாங்கணுமா, அப்புறம் அது என்ன வாங்கணுமா, பாஸ்போர்ட்டா? அப்புறம் சீசாவோ கீசாவோ சொன்னார். மீசா? பெருமை பாரு விசாலி குட்டி. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வேற யாருக்கிட்டே கிடைக்கும்? கல்யாணம் ஆன 15வது நாள் பாரிஸ்ல தண்ணி கொடுத்தனும். நானும் இருக்கேனே, நாத்தனாருக்கும் மாமியாருக்கும் சலாம் போட்டு. ஜாலி டிராவல்ஸ் இருந்து பேசுறோம். எஸ், உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு, நாளைக்கே வாங்கிட்டு போலாம். எஸ், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? சார், பாரிஸ்ல இருந்து 4 வார லீவுல சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். திரும்பி போகும்போது என் தங்கையும் கூட கூட்டின்னு போலான்னு பாக்குறேன். சரியா 10வது நாள்ல புருஷன் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டான். அவளை பார்க்கவே சகிக்கல. ஒரு ஒரு பிடிச்ச மாதிரி இருக்க. ஒரு சேஞ்சுக்காக பாரிஸுக்கு கூட்டின்னு போலான்னு இருக்கேன். பாஸ்போர்ட், விசா எல்லாத்துக்கும் நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். தங்கைக்கெல்லாம் விசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ஜாலி டிராவல்ஸ்னால முடியாத காரியமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுதான் இங்க வந்தேன். நீங்க தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும். என் ஃப்ரெண்டுக்காக வாங்கிட்டு வந்தேன். அவன் ஊர்ல இல்ல. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபாரத்துல உங்க தங்க கையெழுத்து, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் எல்லாம் நாளைக்கே கொண்டு கொடுங்க. 2 நாள்ல பாஸ்போர்ட் கிடைக்க ஏற்பாடு பண்றேன். என் தங்க விசாலி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா சார். விசாவுக்காக அவளை இங்க எங்கன்னு இழுத்தடிக்கணுமான்னு பாருங்க. அப்படியா? சரி, டோன்ட் வரி, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். எதுக்கு சார் தேங்க்ஸ்? எங்க கடமையை தானே செய்யறோம். என்ன விசாலி, பல்லெல்லாம் தந்தி அடிக்குது. இந்த குளிர் தாங்க முடியலையா? பார்க்க போற விரும்புனா இங்கே இரு, நான் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த சக்கரத்துல நம்ம பெட்டி வருதான்னு பாரு. வந்தா எடுத்து வை. யாருக்கு போன் பண்ணே? நம்ம கார் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்க போன் பண்ணேன். யார் எடுத்து வந்திருப்பா கார? நம்ம ஃப்ரெண்ட் எடுத்து வந்திருப்பாரு. அப்பா, இந்த விமான நிலையமே தலையை சுத்துறது நினைக்கிறேன். இன்னும் எத்தனையோ விஷயங்கள் தலையை சுத்த போறது உனக்கு. ஏன்னா இந்த வீடு நம்மளுதா? நிச்சயமா? ஆமா. எவ்வளவு நல்லா இருக்கு. நமக்கு சொந்தமா இப்படி ஒரு வீடு இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லையே. விசாலி, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் டிக்கெட் வாங்குறதுக்கும் ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கும் இதுக்கு தான் டைம் சரியா இருந்தது. இதனது பொட்டி? இதுதான் டிவி. ஐயோ, இதனா? 16 வயதுல காட்டுவாளையில நான் மூர் டூரிங்ல வந்திருந்தது. நான் தான் பார்க்காம கிளம்பி வந்துட்டேன். டிவி அடுத்த வாரம் 16 வயதுல போடு. எங்க விசாலி பார்க்கணுமா? சொல்லியாச்சு. சும்மா சொல்லக்கூடாதுண்ணா. பாரிஸ்னா பாரிஸ் தான்.
என்ன வாசக்கதவை தாப்பா போடலையே, திறந்திருக்கலாமா? கதவை சாத்திண்டா அது தானா பூட்டிக்கும். வெளியில இருந்து திறக்கணும்னா சாவி போட்டா தான் முடியும். பாத்தியா, இதுதான் ஒரு ரூம். ஏ ரூமா? அப்படின்னா உங்களுக்கு வேற ரூமா? எதுக்குன்னா தனி ரூம்? இந்த சாமான்லாம் எடுத்து பீரோல வை.